நீங்க எந்த சாமிய போய் நீங்க கோவில்ல கும்பிட்டாலும் அந்த சாமி வந்து நீங்க நம்பிக்கையோட அதான் நீ இங்க இருக்கே, உன்னோட சக்தி இருக்கு, நீ எனக்கு இந்த வரத்தை கொடு, எனக்கு நீ இதை செய், நான் உனக்கு சொல்ல வேண்டாம், எனக்கு என்ன பிரச்சனை. தெய்வங்கள்கிட்ட வந்து நம்ம போய் நம்ம பிரச்சனையை சொல்லக்கூடாது. அவங்களுக்கே தெரியும் நம்ம என்ன பிரச்சனைக்காக அந்த பிரகாரத்துக்கு வந்திருக்கோம்னு. அந்த தெய்வங்களை ஒரு சிலர் சொல்லுவாங்க, கோயில்ல இருக்கிறது கல்லு, அதை போய் சாமிங்கிறீங்க, மனுஷனை சாமிங்கிற. விஜயகாந்த் சாரை வந்து அவரு வந்து மனித குலத்துல அவர் ஒரு தெய்வம், தெய்வமா வாழ்ந்தவர் தான். அவர் போயிட்டாரு. அப்போ கிண்டலா ஒருத்தர் கேட்டாரு, என்ன அவரையெல்லாம் போய் தெய்வம்ன்றீங்களா? அவரெல்லாம் அப்படி கிடையாது. அது ஒரு நம்பிக்கை. சாமிய தெய்வங்களை கும்பிட போனா அந்த முழு மனதோட அந்த அம்மாவை கும்பிடுறதோ இல்ல முருகனை கும்பிடுறதோ யாரை கும்பிட்டாலுமே நீ நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல உங்களால வாழ முடியும். உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம ஏதோ சாமி கோயிலுக்கு போறோம், ஏதோ வேண்டுறோம், சாமியை வேணா கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கையோட நம்ம போகக்கூடாது. கோவில்களுக்கு போகும்போது முக்கியமா அந்த இடம் வந்து அவ்வளவு பாசிட்டிவான ஒரு இடங்கள். அங்க போகும்போது நம்மளுடைய எண்ணங்களும் பாசிட்டிவா இருக்கணும். நம்மளோட எண்ணம், மனசு, உடல், ஆத்மா, ஆவி எல்லாமே அந்த ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அந்த தெய்வங்கள் வந்து உங்களுக்கு செய்யும். இல்ல நீங்க நம்பிக்கையே இல்லாம எங்க போயிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு மாதிரி போனீங்கன்னா அது ஒண்ணுமே நடக்காது. முதல்ல நம்புங்க, கடவுளை நம்புங்க. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்கள் எனக்கு நான் அனுபவத்துல பட்டது கடவுள் மட்டும்தான்.